அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது. ஐப்பசி முடிந்த உடனே கார்த்திகை வந்தனா வீட்டிலலாம் ஒரே தீபத் திருநாளாக இருக்கும். ஏன்னா தீபங்கள் கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும். எதுக்காக தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், இதெல்லாம் அக்னி ரூபேனான்னு சொல்லுவோம். பஞ்சபூத தத்துவத்தில் அக்னிக்கு பயங்கரமான ஒரு வேல்யூ உண்டு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் அக்னி இருக்குது, உங்கள் வயிற்றில் அக்னி இருக்குது. ஆசிட் இஸ் நத்திங் பட் யுவர் அக்னி ஒன்லி. நீங்கள் காலையில் வயிறு 8 மணிக்கெலாம் பசிச்சிரும். ரீசன் என்னென்னா அந்த அக்னி இருக்கிறதுனால தான். ஸோ எல்லார் வீட்லேயுமே இந்த கார்த்திகை மாதம் முழுக்க மண் தீபம் ஏற்ற வேண்டும்னு சொல்லுவோம். மண் தீபம் எல்லார் வீட்லேயும் ஏற்றணும். அது ஏற்றும் பொழுது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், அதே மாதிரி ஒரு நாளும் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுதும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏற்றணும். உங்கள் முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏற்றும் பொழுது 2 விஷயம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், தேங்க்ஸ் அப்படிங்கிறது மனசில் எப்போவுமே இருக்கணும். இந்தளவுக்கார கடவுள் வச்சுருக்கியே, என் முன்னோர்களுடைய புண்ணியம் இந்தளவுக்கார நீங்கள் வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி ஒரு தேங்க்ஸை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றணும். அதுமாதிரி யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கீங்களோ, உங்கள் யதாசக்தி, அதாவது உங்களால் ஆனது ஒரு 5 தீபத்திலிருந்து 10 தீபமாக இருக்கலாம், ஒரு 50 தீபமாக இருக்கலாம், 100 தீபமாக இருக்கலாம். மண் விளக்குகளை நீங்கள் வாங்கி பக்கத்தில் கூடிய அம்மன் கோவிலுக்கும், பெருமான் கோவிலுக்கும், சிவன் கோவிலுக்கும் உங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வியாபாரத்தில் நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு பிழைகள் பரிகாரமாகும்னு சொல்லுவோம். 6ஆம் தேதி டிசம்பர் திருவண்ணாமலை தீபம். ஸோ திருவண்ணாமலை போய் கிரிவலம் வர முடியும்னா ரொம்ப சந்தோஷம். அங்கே அண்ணாமலையான பார்த்து வணங்குவது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். பலவிதமாக, அதாவது ஆத்ம திருப்தி, சந்தோஷம், அதுக்கும் மேலே ஒன்று முக்தி, அது கிடைக்கும்னு சொல்லுவோம். எல்லார் வீட்லேயும் ஸ்ரீருத்ரம் படிக்கணும். ருத்ரம் எந்தளவுக்கு ஜபம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அபாரமான தைரியம், தன்னம்பிக்கை உருவாகும். 2வது பெரிய பிராப்தம் பார்த்திங்கன்னா ஆத்ம பலம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். வேலை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலை 100% கிடைக்கும். அதே மாதிரி பெரிய ஒரு பதவி, பெரிய ஒரு பொறுப்பு, வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பரான டைமாக இருக்கப்படுறது. நம்பிக்கையோட உங்களுடைய செயல்கள், செயல்திறன்கள் எல்லாம் தனியாக தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 2வது பார்த்திங்கன்னா, செவ்வாய் பேசிக்கலாக வக்கரம் அடையும் பொழுது, உங்களுடைய ராசி அதிபதி, லக்னத்துடைய அதிபதி செவ்வாய் பேசிக்கலாக வக்கரம் அடையும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் போகலாம். ராசி அதிபதி, லக்னம் அதிபதி நல்லா இருக்கணும். அது இப்போது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில். அந்த ரிஷபத்தில் வக்கரம் அடையும் பொழுது வண்டி வாகனங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு செலவுகள் வைக்கலாம். வண்டி வாகனங்கள் சார்ந்த மிக முக்கியமான மாற்றங்களை கொடுக்கலாம். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதி கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதத்துலையுமே கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரலாம்னு சொல்லலாம். 1. வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். வெளிநாடு மூலியமாக பணம் வரும். அதாவது பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள், சித்தியோடைய உடல்நிலைகளில், அத்தையோட உடல்நிலைகளில், பெரியப்பாவோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு. இந்த மாதம் பேசிக்கலாக சந்தோஷம்தான் அதிகமாக இருக்கே தவிர பொருளாதாரத்தில் பெரிய மேன்மை கிடையாதுன்னே சொல்லலாம். 80% சந்தோஷம், 60% பொருளாதாரம். 1. 2வது, அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல கௌரவம் கிடைக்கும். புதிய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, அது 100% சக்ஸஸ் கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கெலாம் இருந்தீங்கன்னா உங்கள் கூடையே இருந்து ஒரு நபர் ஆப்போசிட் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கேசவன் வழிபாடு. பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.